தென்னாடுடைய சிவனே போற்று, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்று. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சத்யபாமா திரௌபதி கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி கணவனை வசப்படுத்தியது எப்படி, ஏதாவது மந்திரமா இல்லை மருந்தா அப்படின்லாம் கேட்கும்போது திரௌபதி அப்படியெல்லாம் இல்லை, அந்த மாதிரி செய்யக்கூடாது, ரொம்ப தப்பு அப்படின்ட்டு எந்தெந்த விஷயத்தெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்றதெல்லாம் விளக்கமாக சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ அந்த கணவனை வசப்படுத்துவது எப்படி அப்படின்னு பாசிட்டிவான சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதை திரௌபதி ஆரம்பிக்கும் போதே எந்த விதமான குற்றம் குறை இல்லாத இந்த வழியை கணவனுடைய அந்த சித்தத்தை கவர்வதற்காக நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்றான். சில பேர் கேட்டிருந்தாங்க, த எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸா அப்படின்னு. எல்லா இடங்கள்லையும் அதை நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல திரௌபதி இந்த தோஷம் இல்லாத வழிகள் அப்படின்னு சொல்றா. எந்த விதமான குற்றமும் இருக்கக்கூடாது. இந்த மந்திரம் மருந்து அப்படின்றதெல்லாம் முழுக்க முழுக்க ஒதுக்கப்பட்டது. இப்போ திரௌபதி சொல்ல ஆரம்பிக்கிறார், தேவர்களோடு கூடின இந்த உலகம் இருக்குல்ல, இந்த எல்லா உலகத்திலும் கணவனை போன்ற தேவதை வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டா. ஆரம்பமே இப்படித்தான். அந்த கணவனுடைய அருள் இருந்தது அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அவன் கோவிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா எல்லாமே கெட்டு போயிடும். அந்த கணவனிடம் இருந்துதான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லா விதமான சௌகரியங்கள், எல்லா விஷயங்களும், அந்த உடுக்கின்ற ஆடைகளோ இல்லை இருக்கின்ற இடமோ இல்லை உட்காருகின்ற ஆசனங்கள், புஷ்பங்கள், பழங்கள், அந்த வாசனை திரவியங்கள், சொர்க்கலோகம், பெரும் புகழ் எல்லாமே அந்த கணவனால தான் உண்டாகின்றது அப்படின்றான். இன்னைக்கு இதை எத்தனை பேர் ஒத்துப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஒத்துக்கிறதுனாலையும் ஒத்துக்காததுனாலையுமே திரௌபதி சொன்னதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னும் ஆயிடாது. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் சொல்றா திரௌபதி. இந்த உலகத்துல என்னைக்குமே சுகத்தால் சுகம் அடையப்படுவதில்லை அப்படின்றான். என்னது இது, கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்க. சுகத்தால் சுகத்தை அடைவதா அப்படின்னா, பதிவிரதைகள் கஷ்டத்தால் மட்டுமே சுகங்களை அடைகின்றார்கள். இப்போ இந்த இடத்துல பதிவிரதைகள் அப்படின்ற விஷயத்தை நீங்க நீக்கிட்டு எதை போட்டாலுமே கஷ்டப்பட்டா மட்டும்தான் சுகம் கிடைக்கும். சார் அது எப்படி சார், இதெல்லாம் விட்டுருங்க. ஏற்கனவே இங்கே சுலபமாக சொல்லி வச்சுக்கிறாங்க, நோ பெயின் நோ கெயின். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பெயின் அப்படின்றது வலி, வலின்றது கஷ்டம், கஷ்டப்படலன்னா நோ கெயின், எந்த விதமான லாபமும் கிடையாது. இதை நம்ம சரளமாக உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் இங்கே திரௌபதி சொன்னால் மட்டும் நம்ம கேள்வி கேட்போம். கஷ்டப்பட்டால் மட்டுமே சுகங்களை அடைய முடியும், கஷ்டப்படாமல் யாராலையும் சுகமாக இருக்க முடியாது. இப்போ சொல்ற அந்த கணவனை எப்படி பூஜிக்க வேண்டும் அப்படின்னா, நட்பினால். வார்த்தையை அதுதான் சொல்றான், நட்பு அப்படின்றான். இன்னைக்கு சொல்றோம் நண்பன்டா அப்படின்றோம். இதில் அப்பா புள்ள இவங்கெல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும், ஏன் அம்மா புள்ள அம்மா பொண்ணு இப்படி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது முழுக்க முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா அப்படின்னா அதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இங்கே ஆரம்பிக்கும் போது நட்பினால், அதுக்கப்புறம் அன்பினால், அதுக்கப்புறம் ஸ்நானங்களால், ஆசனங்களால், அழகிய புஷ்பங்களால், சாமர்த்தியான உபாயங்களால், பலவித கந்தங்களால். கந்தங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த நறுமணம்னு அர்த்தம். இந்த மனைவி அவளுக்கு என் மேல் அவ்வளவு பிரியம் இருக்கின்றது அப்படின்றத கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். என்ன சார் மனைவி கணவனை பூஜிக்க வேண்டுமா, இது ரொம்ப ஓவரா இல்லையா அப்படின்னா, ஏங்க நீங்கள் லவ் பண்ணும்போது காதலர்கள் என்ன பண்ணுறான்னு கேளுங்க, காதலியை பூஜிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை நம்ம தப்பாக நினைக்கிறோமா? அதாவது நமக்கு எங்கெங்கெல்லாம் சௌகரியமாக இருக்கோ, கன்வீனியண்ட்டாக இருக்கோ, அந்த இடத்துலலாம் நாம் இதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. சில பேர் மனைவியே கதின்னு காலில் விழுந்து கிடப்பான். இது மாமியார்களுக்கு, அதாவது பெண்ணை பெற்றவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்க பையன் மனைவி காலடியில் விழுந்து கிடந்தான்னா உடனே உடம்பெல்லாம் எரியும். திரௌபதி சொல்றா, வாசல்ல கணவன் வந்திருக்கார் அப்படின்னு குரலை கேட்ட உடனே எழுந்து வீட்டோட அந்த சென்டர்ல நிக்கணுமா. கணவர் வந்துட்டார் உள்ள அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு உட்கார்றதுக்கு ஆசனை கொடுக்கணும், அதுக்கப்புறம் தீர்த்தத்தை கொடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் பூஜிக்க வேண்டும்.
ஒருவேளை கணவர் வீட்டுக்குள்ள வரும்போது வேலைக்காரிகளெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, அப்ப எல்லா வேலைகளையும் மனைவியே செய்ய வேண்டும். அப்போ அந்த கணவன் இந்த இடத்துல வந்து சத்யபாமாவுக்கு சொல்றதுனால திரௌபதி சொல்றா, எல்லா விதத்திலும் இவள் என்னை அடைந்திருக்கின்றாள் அப்படின்னு கிருஷ்ணன் அறிய வேண்டும் அப்படின்றா. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், உன்கிட்ட உன்னுடைய கணவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றார். அது வந்து சாதாரண விஷயம், ரகசியமெல்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் கணவன் சொல்லும்போது, இது பாரு இது ரகசியம், இது யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைமர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. கணவன் மனைவி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றார் அப்படின்னு சொன்னா, அது ரகசியமோ ரகசியம் இல்லையோ, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமோ தெரியாதோ, அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது. உன்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னு சொன்னா அதை நீ வெளில சொல்லக்கூடாது. அப்படி நீ எங்கேயாவது வெளில சொல்லியானா மற்றவங்க மூலமா அது உன் கணவர் அது காதுக்கு போகும். அதனால உன் மேல அவர் பிரியமில்லாதவராக இருப்பார். அதே மாதிரி உன்னுடைய கணவருடைய நண்பர்கள், அவர் யாரோடெல்லாம் அன்பாக பழகுகின்றார்களோ, அதுக்கப்புறம் அவருக்கு யாரெல்லாம் நல்லது நினைக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் நீயும் பாராட்ட வேண்டும், போஷிக்க வேண்டும் அப்படின்றார். அதே மாதிரி அந்த கிருஷ்ணனுக்கு யார் யாரெல்லாம் வந்து பகைவர்களோ, யார் யாரெல்லாம் வந்து வெறுக்கத்தக்கவர்களோ, அதே மாதிரி வஞ்சகர்கள், கர்வம் உள்ளவர்கள், இவங்க கிட்டேந்தெல்லாம் தூர தள்ளி இருக்க வேண்டும். அதே மாதிரி பிற ஆண்களிடம் மௌனத்தை கை கொள்ள வேண்டும் அப்படின்றா. அங்க வந்து உன் உள்ளத்துல இருக்கிறத சொல்லிடக்கூடாது. இது இன்னொருத்தர் கூட கேட்டிருந்தாங்க, எங்க பாட்டி வந்து பெண்கள் நிறைய பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. இது வந்து பெண்களை கட்டுப்படுத்தி வைத்தது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பெண்கள் வந்து பெண்களோட பேசுவது அப்படின்றது ஒன்று, பிற புருஷர்களோடு பேசுவது அப்படின்றது ஒன்று. இப்போ ஆண்களோட பேசும்போது அதுதான் தெரியும்ல, மனிதன் தான் இருப்பதிலேயே மிகவும் சல்லிப்பையன் அப்படின்னு. ஆண்கள் கேடு கட்டவர்கள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. மற்றவங்க சொல்கிறத நான் ஏற்றுக்கிறதா கூட இருக்கட்டும். அப்படி இருக்குச்சு அவனோட என்ன பேச்சு? ஒன்று ஆண்கள் நல்லவர்கள்னு ஒத்துக்கணும், இல்லை ஆண்கள்லாம் மோசமானவர்கள்னு ஒத்துக்கணும். அப்போ ஆண்கள்லாம் மோசமானவர்கள் அப்படின்னு இன்னைக்கு பெருவாரியாக இருக்க கருத்து, அதையே நாமளும் ஏற்றுக்கிறோம்னு சொன்னால் அப்போ அவங்ககிட்ட ஜாகிரதையாக தானே இருக்கணும். இது தெரு நாய், இது வெறி நாய், இது சொறி நாய். அப்போது இது வெறி நாய்னு முத்திரை குத்தின பிறகு இல்லை நான் அதுக்கிட்ட போய் பழகுவேன் அப்படின்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? ஒரு பக்கம் சொறி நாய் வெறி நாயின்னு சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் நான் அதோட பழகுவேன், என்னை யாரும் கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுதான் சொல்கிறா, புருஷர்களிடம் அஜாக்கிரதையெல்லாம் இருக்கக்கூடாது, மௌனமாக இருந்து உன் உள்ளத்தில் இருக்க விஷயத்தெல்லாம் வெளில சொல்லாமல் இருக்கணும் அப்படின்றார். ஏன்னா பேசி பேசியே காரியம் சாதிக்க பார்ப்பானுங்க இந்த ஆம்பளை பயிலுவன். யார் யாரையெல்லாம் விலக்க வேண்டும்னு திரௌபதி சொல்றா, குரூரர்கள், அந்த குரூரமான மனப்பான்மை உடையவர்கள். அதுக்கப்புறம் அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணணும்னா இவனை மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஆட்கள். அதுக்கப்புறம் பெருந்தீனிக்காரர்கள், சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், பசி எடுத்து சாப்பிட்ணும். இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டைமுக்கு சாப்பிட்றது அப்படின்னு வச்சுருப்பாங்க. 1 மணி அப்படின்னா உடனே மேலே கடிகாரத்தை பார்ப்பாங்க, என்ன ஒன்றும் சாப்பாடு வரலையே அப்படின்னு. அது இளமையில் வேணா வந்து அந்த டைமுக்கு சாப்பிட்றது அப்படின்றது சரியாக இருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய இப்போ அந்த உழைப்பு ட்ரெண்ட் அப்படின்றதே மாறி போயிடுச்சுங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு ரொட்டீன் இருந்தது, இத்தனை மணிக்கு எழுந்துப்போம், இத்தனை மணிக்கு போவோம் அப்படின்னு அந்த ரொட்டீனுக்கு நம்ம உடம்பை பழக்கப்படுத்தி வச்சுருந்தோம். ஆனால் இப்போது அது எல்லாமே மாறிவிட்டது. பெரும்பாலும் உக்காந்துட்டே நம்ம வேலை செய்கிறோம், எழுந்துக்கிறதே கிடையாது. நடுவில் வந்து தண்ணி வேணும்னா கூட ப்ரோ கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு எவனாவது எழுந்து போகிறானான்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்போ அந்த உடல் உழைப்பு குறைகின்றது, உடலுடைய இயக்கமே குறைகின்றது. அப்படின்னும் போது அந்த பசி அப்படின்றது வராமல் நம்ம சாப்பிட்றது, அதுவும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பசி தாகம் உணர்வுகளுக்கு வேறு மாறும். ஆனால் அப்போவும் வந்து இந்த மாதிரி கரெக்டாக இந்த டைமுக்கு அதை போட்டுணுன்றது சரியா எனக்கு தெரியல. இப்போது நம்ம ஒரு 2 வீலரில் போகிறோம், அப்போது வந்து பாருங்கள், இந்த மைலேஜை விட்டுருங்க, 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஆர் 200 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நான் பெட்ரோல் போடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது எப்போ ரிசர்வில் விழுதுன்னு பார்த்து தானே நம்ம வந்து பெட்ரோல் போடுறோம். காரணம் என்னென்னா, சில நேரங்களில் வேகமாக போயிருப்போம், சில நேரங்களில் ஸ்லோவாக போயிருப்போம், சில நேரங்களில் வந்து அந்த பீக் அவர் டிராஃபிக்கில் மாட்டிட்டு அப்படியே நின்றுட்டு அந்த டர்ன்னு ஐட்லிங்கில் ஓடிட்டுருக்கோம் இல்லையா, அப்போல்லாம் பெட்ரோல் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம கணக்குப்படி மைலேஜ் இருக்காது. ஸோ எப்போ ரிசர்வ் விழுதோ அப்போ தானே நம்ம பெட்ரோல் போடுறோம்.
அதே மாதிரி எப்போ பசின்ற உணர்வு வருகின்றதோ அப்போ தானே சாப்பிட்ணும். அதை விட்டுட்டு கரெக்டாக மணியை பார்த்து சாப்பிட்ணுன்னா அது சரியாக எனக்கு தெரியல. பட் இங்கே பெருந்தீனிக்காரர்கள், அதாவது இந்த நேரங்காலமே கிடையாது, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பெருந்தீனிக்காரர்களை வந்து ஒதுக்க வேண்டும்ன்றா. அதே மாதிரி திருட்டுத்தனம் உள்ளவர்கள், இந்த பகைமை இது அதிகமாக உள்ளவர்கள், இவங்கெல்லாமும் விலக்கத்தக்கவர்கள் அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி நம்ம இவங்களெல்லாம் விலக்கி வைப்பது அப்படின்றது புகழை உண்டு பண்ணும், பாக்கியத்தை கொடுக்கும், எப்பவுமே உனக்கு இது பயன் தருவது, பகைவர்களை நாசம் பண்ணக்கூடியது, இப்படி எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறா. இந்த நேரத்தில் வந்து அங்கே மார்க்கண்டேயர் அவர் வந்து சரித்திரங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார் இல்லையா. அங்கிருந்து வந்து கிருஷ்ணர் கிளம்புகிறார். இங்கே வந்து சத்யபாமையை கூப்பிடுறார். சத்யபாமா என்ன பண்ணுறா, திரௌபதி கிட்ட சொல்கிறா, கிருஷ்ணையே, ஏன்னா திரௌபதிக்கு கிருஷ்ணைன்னு ஒரு பேர் இருக்குல்ல, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எதுக்காகவும் நீ வருத்தப்பட வேண்டாம், இந்த தூங்காமல் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்காத, அதெல்லாம் வேண்டாம். உன்னுடைய கணவன்மார்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள், அவங்க இந்த பூமியையே ஜெயிக்க போகின்றார்கள், நீ ஏன் கவலைப்படுற, ரொம்ப நாள் இந்த துன்பம் இருக்காது உனக்கு, இந்த பூமியையே உன் கணவர்களோடு சேர்ந்து நீ ஆளப் போகின்றாய். அந்த திருதராஷ்டிர புத்திரர்கள் அவங்களை எல்லாம் வதம் செஞ்சு பகையை தீர்த்து இந்த பூமியானது யுதிஷ்டரிடம் நிலை பெறப் போகின்றது. நீ காட்டுக்கு போகும்போது எந்த ஸ்திரீகளெல்லாம் உன்னை பார்த்து அப்படி கொழுப்பெடுத்து போயிட்டு புத்தி கலங்கி போய் பெருசா சிரிச்சாங்களோ அவங்களுடைய எண்ணமெல்லாம் தவிடு பொடியாக போகின்றது அப்படின்றத நீ சீக்கிரமே பார்ப்ப. இன்னைக்கு நீ துக்கமா இருக்க, யார் வந்து உனக்கு இந்த மாதிரியான ஒரு காரியங்களை எல்லாம் செய்தார்களோ அவங்க எல்லோரும் யமலோகத்துக்கு அவங்க பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ. இந்த பாண்டவர்களுடைய குமாரர்கள் ஸ்ருதகர்மா, சதானீகன், ஸ்ருதசேனன், இப்படி எல்லாரையும் சொல்றா. இவங்கள்லாம் வந்து எல்லா அஸ்திரங்களிலும் தேர்ச்சி உடையவர்களாக இருக்கின்றார்கள். அவங்க வந்து அங்கே ரொம்ப சௌக்கியமாக இருக்காங்க, எல்லோரும் அவர்களோடு பாசமாக இருக்கின்றார்கள், அதனால நீ எதை பற்றியும் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருடன் சத்யபாமா ரதத்தில் ஏறி துவாரகைக்கு புறப்பட்டார்கள். நண்பர்களே, ரொம்ப நாளாக இந்த காட்டில் நடந்த விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அஃப்கோர்ஸ் மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் நம்ம வரிசைக்கிரமாக போயிட்டுருக்கோம். இப்போ தான் வந்து நாட்டில் திருதராஷ்டிரன், துரியோதனன், சகுனி, கர்ணன் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது வரப்போகின்றது. இதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் இணைந்திருப்போம். வணக்கம்.